ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். கார்ட்டூனிஸ்ட் பாலா, பத்திரிகையாளர், கார்ட்டூனிஸ்ட் சந்திக்கிறோம். வணக்கம் பாலா. வணக்கம். நீங்கள் வந்து நேர்காணல் என்னை எடுக்கிறதுனாவே ஒரு குஷியோடு தான் வரீங்க. நான் அது முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போகலாம் பேட்டிக்குள்ளார. ஏதாவது ஒன்று இந்த பேசி வம்பு பண்ணி நீங்கள் வாயை பிடுங்கி இதை வந்து பெருசாக்கணும். நீங்க வந்து குழந்தை, நான் உங்க வாயை பிடிக்கிட்டேன். அந்த பின்னூட்டத்தை, அந்த கமெண்ட்ஸ் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? இல்ல அததான் வந்து என்ன இப்பதான் சொன்னேன்ல, ஏகலைவன் வந்து ஒரு குழந்தை, நான் வந்து இவர் வாயை பிடுங்கி அவர்கிட்ட இருந்து பதில் எல்லாத்தையும் வாங்கி நான் வந்து சதி பண்ணிட்டேன், இப்படி ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இது அடுக்குமா? நான் வந்து இயல்பாக ஒரு பத்திரிகையாளர் என்ன பண்ணுவார், எதிர்த்தரப்பு இப்ப நீங்க உங்களுக்கு சாதகமான கேள்விகளை நான் கேட்டோம்னா அது அந்த பேட்டி வந்து இதா இருக்குமா? அப்போ நீங்க எந்த இடத்துல வந்து தர்க்க ரீதியாக நீங்க வந்து உங்களுக்கு நான் கேள்விக்குள்ளாக்குவனோ அப்படி கேள்வி கேட்டாதான் நீங்க பதில் சொல்வதற்கு திணறுவோ அல்லது வந்து ஒரு புதிய வகையான பதில் எனக்கு கிடைக்கும். நான் எதிர்பார்க்குற பதிலோ அல்லது நீங்க வேற ஒரு மாற்று பதிலோ சொல்வீங்க. இதெல்லாம் இருக்க முடியும். அப்படிதான் உங்களை நான் கடந்த பேட்டியில வந்து பேட்டி எடுத்தேன். குறிப்பா பொதுவாக நான் அப்படிதான் எடுப்பேன். நீங்க சீமான் அப்படின்றத ஒரு ஆன்டி இதுவாகவே பார்த்து நிறைய கேள்விகள் நிறைய இது அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறதா தானே வருது. இல்ல சீமான் 1000 வீடியோ ஆதரிச்சு போட்டிருக்கேங்க. நாம் தமிழர் ஆதரிச்சு வந்து ஆதரிச்சுன்னு சொல்ல முடியாது, அவர்களுடைய நியாயத்தை பேசி இந்த சமயத்துல அவர் சொல்றது நியாயம். பிரஸ் மீட்ல வந்து அவரை கார்னர் பண்ணாங்களா, எப்பா இப்படிதான் கார்னர் பண்ணுவாங்க, சீமான் அலர்ட்டா இருக்கணும் அப்படின்னு பேசுறான். அப்பெல்லாம் வந்து பாலா வந்து நல்லவனா தெரியலையா? இல்ல இப்ப ஒரு சிறு விமர்சனம் எனக்கு வந்து நான் அதை வந்து உடைச்சே பேசுறேனே. இப்போ வந்து நான் இந்த இதுக்காக வரல, நான் ஆனா வந்து இந்த விஷயத்த நான் பேசுறேன். இப்ப ஏகலைவன் அவர்கள் வந்து ஒரு காணொலி போட்டார். அதை நான் உங்களை வந்து உங்களைதான், வேற வழி இல்லை. இப்போ நீங்க சீமானுக்கு முட்டு கொடுத்தீங்க, நீங்க சீமானுக்கு சொம்பா இருந்தீங்க. இது வந்து ஊர்ல நீங்க மறுத்தாலும் நீங்க மறுங்க சார், அது உங்க விருப்பம் சார். கேளுங்க, அதை வந்து மறுக்கிற என்ன விஷயம் என்னன்னா, ஒரு சித்தாந்த அடிப்படையில அந்த பாதையில பயணிக்கிற ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்காம நீங்க யாரும் ஆதரிக்கல. அது சரிதான், ஆதரிக்கிறது. இப்ப நான் இப்படி சொன்ன உடனே வந்து அதெல்லாம் வந்து என்ன 4 பேர் வந்து திட்டுவான். இப்போ நான் ஆதரிக்கிறது வேற. ஆனால் வந்து எல்லாத்துக்கும் சீமான வந்து நியாயப்படுத்தியே பேசிக்கிட்டு இருந்த ஒரு மனிதர். ஆனால் ஒரே ஒரு காணொலி, கிட்டத்தட்ட 1000 காணொலிக்கு மேல போட்டிருப்பீங்களா, எப்படியும் ஒரு 1500 காணொலி போட்டிருப்பீங்க, இது வரைக்கும் கூட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு காணொலியில அதுவும் வந்து கட்சியின் நலன் சார்ந்து நீங்க வந்து இப்படி ஒரு கருத்தை வைக்கிறீங்க. அதுவும் வந்து ஒரு இந்த சாஃப்ட் டோன்ல செல்ல பிள்ளையப்பா அந்த பக்கம் போ இங்க வா அப்படின்ட்டு இழுப்பாங்கல்ல, அந்த டைப்ல ஒரு கருத்தை வைக்கிறீங்க. இது நீங்க வந்து திராவிடத்தையோ இல்லை மற்ற சங்கிகளையோ விமர்சிச்சு அவ்வளோ நேரடி அட்டாக் பண்ணியிருக்கீங்க. அதுவும் குறிப்பாக திராவிடம்னா இறங்கி அடிச்சு இது பண்ணியிருக்கீங்க. ஆனால் அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை. இந்த ஒரே ஒரு சிறு விமர்சனம், அதுவும் கட்சியின் நலன் சார்ந்து இந்த மாதிரி பொதுவில் நமக்கு ஒரு அவப்பெயர் வருது. இந்த மாதிரி தொடர்ச்சியாக சந்திப்புகள் நடக்கிறது வந்து அடிமட்ட தொண்டர்களுக்கு உளவியல் ரீதியாக இதை கொடுக்குது, தர்மச்சங்கடத்தை கொடுக்குது. பல பேரும் வந்து அதை சந்தேகமாக்கி கேள்விக்குள்ளாக்குறாங்க. திமுகவுக்கும் நாம் தமிழருக்கும் ரகசிய தொடர்பு இருக்கு அப்படின்லாம் வந்து பேசுறாங்க. இது எதுக்கு நம்ம அந்த இதில் போய் சிக்குவானே அப்படிங்கிற கோணத்துல நீங்க ஒரு இது பண்றீங்க. உடனே உங்களை கார்னர் பண்ணி பேசுறாங்கல்ல. எனக்கு இது ஆச்சரியமா இருக்கு. ஒரு ஜெர்னலிஸ்ட் ஒரு பத்திரிகை அதுல என்ன ஆச்சரியம் இல்ல, அது அவங்களுடைய வழி, அவங்க பேசுறாங்க. இல்ல அந்த இதுல வலிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? இதுல வலிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு கேக்குறேன். ஒரு கருத்து நீங்க வைக்கிறதுக்கான உரிமை இருக்கு. இப்போ அவரை வந்து நாம் தமிழரையும் சீமானையும் ஆதரிக்கிறதுக்கு நீங்க வந்து கேட்டீங்களா? டெய்லி போய் பர்மிஷன் வாங்கி ராவணன் குடியில போய் எப்பா இன்னைக்கு வந்து உங்களை ஆதரிச்சு பேசலான் இருக்கேன், ஒரு ஒப்புதல் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு கேட்டீங்களா? இல்ல. அவங்கள ஆதரிக்கும் போது நியாயத்தை, அவர்களுக்கான நியாயத்தை பேசும்போது அவர்களோட அனுமதி கேட்காம எப்படி பேசுனது ஒரு பத்திரிகையாளர் உரிமையோ சுதந்திரமோ, அதே மாதிரி அவர்களிடம் விமர்சனங்கள் இருக்குன்னா அதை சொல்றதுக்கும் உரிமை சுதந்திரம் இருக்கு. இந்த ஜனநாயக மாண்பை கூட வந்து ஏத்துக்க முடியல. உங்களுக்கு திராவிட பங்காளிகள் கூட மாண்பு வந்து பிடிச்சிருக்கு, இது கசக்குது. அப்ப இந்த மாதிரி ஏகலைவனோ பாலாவோ விஸ்வாவோ இவங்கெல்லாம் வந்து இந்த விஷயங்களை வந்து சொல்றாங்க. இது வந்து என்ன, இப்படி 4 பேர் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேச ஆரம்பிச்சா அப்போ கட்சியில இருக்க மத்தவனும் இந்த மாதிரி பேச ஆரம்பிப்பான். அப்போ முதல்ல இதை வந்து சர்ச்சையாக்கு, முதல்ல ஏகலைவனை போட்டு நீங்க பேசுற வாக்குல உடனே திராவிட பங்காளிகள் மாண்பு அங்க இனிக்குதுன்னு சொல்ல வரீங்களா? அதுதான் உங்க கேள்வி என்னன்னா, ஏன் அதை இப்ப என்னுடைய வந்து தனிப்பட்ட பத்திரிகையாளர் நட்பு
அந்த சித்தாந்தம் எனக்கு பிடிச்சிருக்கு, ஆதரிக்கிறேன், அவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாருன்றது வேற பாலா. ம். இதுக்கும் அவர் அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட பேசுறது எப்படி தப்புன்னு நீங்க இல்ல சொல்றீங்க? நானுமே எங்க தப்புன்னு சொல்றேன். நானுமே வந்து அத வந்து சமயத்துல காணொளி போட்டேன். ம். இது வந்து இதெல்லாம் வந்து ஒண்ணும் தவறு கிடையாது. பொதுவுல வந்து நாகரீகமா சந்திக்கிறது இயல்பானது. ம். ஆனால் என்னன்னா, இன்றைய சூழல்ல நம்ம சில புகைப்படங்கள் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னாடி வந்து தொட்டி கேட்க போறேன்ட்டு அது ஒரு புகைப்படம் வெளியாகி, அத வச்சே வந்து பொது தளத்துல வந்து அதன் பிறகு இவர்கள் வந்து திமுகவை அடிப்பதற்கு பதிலாக தாவேகாவை குறி வச்சு விஜய் அடிச்சு, விஜய்க்கு அனுதாபம் பெருகி, திமுக மீதான எதிர்ப்பு வெறுப்பு எல்லாமே வந்து அப்போ நாம் தமிழரும் திமுகவும் கூட்டு அப்படிங்கிறதெல்லாம் பொதுவில் எல்லாரும் பேச ஆரம்பிச்சு அதை வந்து சந்தேகப்பட்டு அதனால தான் 8லேருந்து 4 ஆகி போச்சு. இந்த 4 வந்து 2 ஆக்கிராதீங்க 1 ஆக்கிராதீங்கிற அக்கறையின் அடிப்படையில் தான் இந்த சந்திப்புகள் இருக்கலாம். பார்த்தா நல்லா இருக்குங்க தம்பின்ட்டு அப்படி 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 கடந்து போய் உட்காந்துடலாம் அப்படின்னு நம்மளும் தான் அதை சொல்றோம். நீங்க சொன்ன மாதிரி தான் நானும் சொன்னேன். இப்போ நீங்க உங்களை சொன்னோடனே இப்போ பேசுறாங்கல்ல. இப்போ இதுதான் ஆச்சரியமா இருக்கு. இப்போ என்ன பேசுறது ஒண்ணும் கிடையாது. நான் வந்து என் இயல்பு இப்படிதான், நான் இப்படிதான் இருப்பேன். ஆதரிக்கணும், அதை விமர்சிக்கணும், விமர்சிக்கத்தான் செய்வேன். நீங்க கூட யோசிப்பீங்க. ஆனா நான் வந்து பேசிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனால் அப்படியாப்பட்ட ஏகலைவனை முன்னத்தி ஏறு மூத்தர அப்படின்னு எல்லாம் வந்து பேசின ஒருத்தர் வந்து நொடி பொழுதுல அசிங்கப்படுத்துறாங்கல்ல, அது உண்மையில வந்து சங்கடமா தான் இருக்கு, வருத்தமா தான் இருக்கு. இதை வந்து சீமான் அவர்கள் வேடிக்கை பார்க்கறதுன்னா, அப்போ சீமானுக்கு இந்த ஏகலைவன் வந்து இவ்வளவு நாள் உழைச்சது வந்து உழைப்பு வந்து அது வந்து உழைப்புன்னு சொன்னா கூட சீமானை வைத்து இவர்கள் வயிறு வளர்த்தார்கள் அப்படின்னு வேற சொல்றாங்க. இப்போ சீமானை வச்சு வயிறு வளர்க்குறாங்கன்னா, சீமானு திராவிடத்தை பேசி வயிறு வளர்க்காரா? சரி, சொல்லிட்டு போகட்டும். அது ஒண்ணும் இல்ல அது பிரச்சனை இல்லை, கேட்க கேளுங்க. அரசியல் ரீதியான அரசியலுக்கு வந்தீங்க, அரசியல் களத்துல இருக்கீங்க சார். விமர்சனம் பண்ணுவாங்கன்றீங்களா? விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. உங்களை வந்து இப்போ திராவிட கோஷ்டிகள்லாம் சீமான் புகைப்படத்தை போடுறாங்க. அது வந்து பிரச்சனை இல்லை. ஏகலைவன் வைக்கிறது தான் பிரச்சனையா? இது என்ன மாதிரியான பதில்? இப்ப நீங்க விஜயை போட்டு அடிக்கிறீங்களா, விஜய் விமர்சிக்கிறீங்களா? அதிகாரத்துல தேர்தல் அரசியல்ல இருக்கீங்க. நமக்கு சித்தாந்த ரீதியாக ஒருத்தன் முரண்பாடா இருக்குன்னா அவர்களுடைய புகைப்படங்களை வைக்கத்தான் செய்வாங்க. என் புகைப்படத்தை வைக்காதப்பா அப்படின்னா அப்ப நீங்க அரசியலை விட்டு இருக்கக்கூடாது. அரசியல் இல்லாத பட்சத்தில் யாரும் உங்களை வந்து பண்ண போறது இல்லையா? நீங்க படம் எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா யாரும் பேச போறது கிடையாதா? சினிமா செய்திகளை போட்டுருவோம், இல்லை விளையாட்டு செய்திகளை போட்டு போயிருது. என்ன பிரச்சனை இருக்கு? இது ஒரு அப்ப எவ்வளவு சிறுபலத்தனமா இருக்காங்க பாருங்க. அதைத்தான் சொல்றேன். இவர்களை கழுவி கழுவி ஊற்றக்கூடியவர்கள் புகைப்படம் வச்சு சேனல் நடத்துறது பிரச்சனை கிடையாது. ஆனால் இவர்களை ஆதரிக்க சித்தாந்த ரீதியாக ஐடியாலஜிகளாக ஆதரிக்க இன உணர்வின் சார்பாக ஆதரிக்கக்கூடியவர்கள் வைப்பது வந்து வயிறு வளர்க்கிறதுக்காக அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்ப இவர்களுடைய மனநிலை எவ்வளவு? உங்களை ஆதரிச்சு பேசுறதெல்லாம் இவர்கள் வயிறு வளர்க்கிறதுக்கா? அதை எப்படி எடுத்துட்டு போங்களேன். ம். மத்தவங்க எனக்கு சொல்றதை பத்தி பிரச்சனை இல்லை, அவன் எதிரி பேசிக்கிட்டே இருப்பான். நீங்க எனக்காக இருக்கிறீங்க, நீங்க போய் சொல்லலாமான்ற ஒரு ஆதங்கம் கூட இருக்கு. நேர்த்து விடப்பட்ட ஆடுகள் அப்படியா? ம். வாசல்ல கட்டி போட்டுக்க நாய்களா? ஏன் அப்படி நீங்க எடுத்துக்கணும்? இல்ல அப்புறம் அப்படித்தானே வருது. இப்ப என்ன ஆகுதுன்னா இவர்கள்லாம் வந்து நமக்கு நேர்ந்து விடப்பட்ட ஆடுகள் அல்லது இந்த வாசல்ல கட்டி போட்டுக்க நாய்கள், நம்ம வீட்டு நாய்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம வீட்டு நாய் நமக்காக பாதுகாப்பா இருக்கும். அந்த நாயோட அருமை நமக்கு தெரியாது. ஆனா ரோட்ல லேப்ரடார் எவனோ கூட்டு போவோம். சூப்பரா இருக்குல்ல, அழகா இருக்குல்ல அப்படின்னு வாங்க. அது மாதிரி தான் வந்து இந்த சூழலை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. உண்மையிலே வருத்தமா தான் இருக்குது. வந்து இப்படி சரி, ஒரு இப்ப சரி அந்த அது அதை அது பேசணும்னா அப்புறம் அது திட்டம் போட்டு எதோ பேசுறாங்கன்ற மாதிரி இருக்கு. ஒரே ஒரு கேள்வி. தென்னகம் விஷ்ணு அந்த தம்பி ஊடகத்தில் எப்படி இருந்துட்டு இருக்கிறாரு, எங்கிட்டு இருக்கிறாரு பார்க்குறோம். நான் பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்துருக்குறோம், பேசியிருக்கிறோம். நீக்கி இருக்கிறாங்க இன்னைக்கு. அவர்கிட்ட நான் பேசினேன். என்னன்னு எனக்கு தெரியாது, என்கிட்ட எதுவும் விசாரிக்கல, எதுவும் கேட்கல, விளக்கம்லாம் கேட்கல, திடீர்னு வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நேற்று 2 பேரை வந்து பண்ணியிருக்காங்க. இதை பேசினா கூட ஏன் எங்களை பற்றி பேசி தான் வயிறு வளர்க்கணுமான்னு கேட்பாங்க. அதுக்கு பதில் நீங்க சொல்ற மாதிரி தான், கட்சின்னு வந்துட்டா பேசுவாங்க தான், பேசத்தான் செய்வாங்க. எங்களை பேசக்கூடாதுன்னா நீங்க அரசியல் கட்சி இல்ல. இந்த போக்கு எதை பாக்குறீங்க? இல்ல அதுதான் வந்து ஆடியோ எப்படி பாக்குறீங்க? இல்ல அதான் இது கட்சி வந்து நம்ம ஆரம்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். வந்து இந்த மாதிரியான செயல்பாடுகள் வந்து கட்சிக்கு எந்த வகையிலுமே ஆரோக்கியமானதா இருக்காது. கட்சியில இருந்து ஒருத்தர் போறாரு, ஏதோ ஒரு மனக்கசப்புல போறாருன்னா சரி போங்க தம்பி, நேற்று வரைக்கும் நீ அண்ணன், இன்னைக்கு ஏதோ ஒரு கொள்கையோ இல்லை ஏதோ ஒரு வருத்தமோ போற, நாளைக்கு கூட திரும்ப வருவேன் அப்படின்னு வந்து இன்னைக்கு நீங்க என்கிட்ட இருந்து முரண்படலாம் சார். ஆனா எனக்கும் உங்களுக்குமான உறவு இதாகாதுல்ல. கொள்கை ரீதியா நீங்க மாறுபடலாம். ஆனா ஏகலைவனும் நானும் நண்பர்கள் அப்படிங்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. அப்படிதான் நீங்க அணுகணும். ஆனா இந்த இதுல வந்து நாம் தமிழர்ல நேத்து வரைக்கும் அண்ணன்காய்ங்க பேசுறாங்க, அடுத்த செகண்டே வந்து கட்சியில இருந்து வெளியே அவர் வந்து விலகி போறாருன்னு உடனே துரோகின்றாங்க. எப்படா நேத்து வரைக்கும் அண்ணன்னா நீ துரோகின்? அப்போ சிக்கல் இருக்கு. இப்ப அந்த தம்பி அவரு அதுக்கும் வந்து நீங்க தான் காரணம் போல இருக்கு.
இல்ல அது எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. இப்ப எனக்கு அது அதான் உண்மை. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, இந்த மாதிரியான சுயமரியாதையோட எவனும் இருக்காதீங்க கட்சியில. உங்க மனசுக்கு சரின்னு படுறதெல்லாம் பேசாத. அண்ணனுக்கு விசில் அடிச்சுக்கிட்டு எந்நேரமும் வந்து அண்ணனை பாராட்டிக்கிட்டு இருங்க. அண்ணனுக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருங்க. அவங்க கட்சியில இருந்தா போதும். சொல்லப்போனால் வந்து விஜய்க்கு ரசிகர்கள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி இங்க நாம் தமிழ்ல சீமானுக்கு ரசிகர்கள் இருந்தா போதும். அவர்கள் மட்டும் கட்சியில இருந்தால் போதும். மற்றவர்கள்லாம் சுயமரியாதை, இன உணர்வு பேசுறவங்க எவனுங்க கட்சியில இருக்காது. அதுவும் இல்லாம கேள்வி கேட்காத. கேள்வி இதெல்லாம் அப்படிலாம் இருக்கிறவங்களாம் கட்சியில இருக்க வேணாம்னு சொல்றாங்க. அதான் நேரடியானது. இப்போ விஷ்ணுவோ இல்ல மற்ற வரிசையா ஒவ்வொருத்தர் போகும்போது இது பண்றது இருக்குல்ல. அடுத்தடுத்து இப்போ ஒவ்வொருத்தரும் இன்னொருத்தர் பேசினாரு நத்தம் சிவசங்கரனா, அடுத்து அவர் வர்றாரு. இல்லங்க கட்சியில இருக்கு. நீங்களே பேசி பேசி உங்களை கொடுத்தது இல்ல. இப்ப அவருடைய பேட்டியை நான் பார்த்தேன். விரும்புறீங்களா? இல்ல நான் ஏன் சார் விரும்புறேன்? அவர் பேட்டியை பார்த்தாரு. அந்த பேட்டியில வந்து அனுப்பிடுவாங்கன்னு நீங்களே ஏன் பேசுறீங்க? இல்ல அதான் நடக்குது. இப்ப அதுதான் நடக்குது. இப்ப நான் என்னமோ இட்டுக்கட்டி சொல்லி இது பண்ண மாதிரி நான் அப்ப நீங்களும் அந்த கோஷ்டி தான் போல இருக்கு. பாலாதா வந்து இவர்களை தூண்டி விடுகிறார். எதிர்பார்க்கறீங்க. ஏன் அப்படி எதிர்பார்க்கறீங்க? நல்லபடியா எதிர்பார்க்க கூடாதான்னு கேட்கல. இவர்கள் போற லட்சணம் இந்த லட்சணத்துல தான் போறாங்கிறது தெரியுது. அப்போ இந்த மாதிரியான உண்மையாக என்ன நடக்குது அப்படிங்கிறத மனக்குமுறலையோ மன உணர்வுகளையோ வெளிப்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத அதை ஆரம்பத்திலே கட் பண்ணி விட்டாங்க. அதான் இது. இப்போ தென்னகம் விஷ்ணு ஒரு கேரக்டர், அவர் ஒரு தூக்குன மாதிரி அடுத்தடுத்து இப்போ தென்னக விஷ்ணுவை தூக்குன உடனே என்னன்னா அடுத்து இன்னொருத்தவன் என்ன ஏகலைவன் பேசினாலும் ஒன்றும் தவறு இல்லையே அப்படின்னு ஒரு 4 பேர் நினைச்சிருப்பான்ல. அவனுடைய அப்படியே மைண்டுக்குள்ளே க்ளோஸ் பண்ண அந்த எண்ணத்தை அங்கிட்டே அழிச்சிரு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்னன்னா இது இன்னொரு இந்த கட்சி திராவிட கட்சிகளையாவது கூட 4 அங்க கருத்து சாமிகள் 4 பேர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கும். திரும்ப அவர்கள் வந்து அதை வந்து சகிச்சுட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன். அங்க ஒரு உரையாடலுக்கான வெளி இருக்கு. இது நம்ம அதனால பத்தியா பாலா திராவிடத்தை பாராட்டுகிறார். திராவிடத்து பக்கம் சாயறதுக்கு ஏதோ இது திட்டம் போட்டு விட்டார். நமக்கு அந்த சிந்தனையே கிடையாது. ஆனா இவர்களுடைய இது இருக்கு. இந்த கருத்து சுதந்திரம், ஜனநாயக உரிமைகள் இதெல்லாம் பறிக்கிறதெல்லாம் வந்து அவங்க கட்சியில இருக்காரு. கட்சியின் இதுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டியதாவது கட்சியில இருக்காரு. இப்ப என்னன்னா கட்சியில இல்லாத ஏகலைவனே வந்து இப்படிதான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கட்சியில இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி சுதந்திரமா பேசினா விடுவாங்களா? அப்ப இதுதான் செய்தி. இந்த அரசியல் இயக்கம் இப்படிதான் போகும். அடுத்தது என்ன ஆகும்? இதோடைய இது வந்து எப்படி போகும்னா திமுக திராவிடம் இந்த அரசியலுக்கு எதிராக உருவான இன உணர்வால கட்டமைக்கப்பட்ட நாம் தமிழர் இயக்கம் அடுத்ததா திமுகவுடன் கூட்டணி வைத்தால் என்ன தவறு? நமக்கு இன்னைக்கு விஜயை வீழ்த்துவது தான் முதன்மையான இலக்கு அப்படின்னு சொன்னா ஆமா அது சரிதானே அப்படின்னு ஏத்துக்கிடுவாங்க. அதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்கிடுவாங்க. அந்த மனநிலையை தயார்படுத்துவது இது ஒரு அரசியல். இது இல்ல அது நீங்களா தான் பேசிட்டு இருக்கீங்க. ஒன்றும் அந்த மாதிரி இல்லைங்க. இல்ல அதுதான் சார். அது அப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கான சூழலை உருவாக்குவார்கள் அப்படின்னு எனக்கு தோணுது. இது அப்படிதான் போகும். அப்படி நடக்காம இருந்தா எனக்கு மகிழ்ச்சி. நம்ம அடுத்த விஷயத்துக்கு வருவோம். டிவிகேல ஒரு அமைச்சர், பெண் அமைச்சர் சீரியஸான அவன்கிட்ட சொல்லி வை, அவன் ஜட்டியோட கட்டி தொங்க விடுவான். அந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு திமுக மிரட்டல் அரசியலுடைய உச்சம் அவங்க தான். நான் எவ்வளோ சீனியருங்க கூடலாம் நம்ம பார்த்துருக்கோம், பழகிருக்கோம், ட்ராவல் பண்ணிக்கிறோம், பார்த்து 35 வருஷத்தில் கவனிச்சிருக்கிறோம். இப்படி எடுத்த உடனே இவ்வளோ பிஞ்சியிலேயே வந்து இப்படி ஒரு மிரட்டல் இது இருக்கு நான் பார்த்தது. வட சென்னை படத்துல அவரு நம்ம சமுத்திரகனி வந்து ஒரு டைலாக், டேய் யாரா இவனுங்க என்னடா அப்படின்ட்டு பெரிய பெரிய சம்பவம் புலின்னு வர்றாங்க, பெரிய சம்பவங்களா பண்றாங்க மாதிரி இவங்க இப்பதான் ஆரம்பிக்கும் போதே இவ்வளவு வேகத்தோட போறாங்க. இது எந்த லட்சத்துல போய் சேரும் பாருங்க. இல்ல இவர்கள் ஏதோ மறைமுகமா திராவிடத்துக்கிட்ட இருந்து பாடம் கத்துக்கிட்டாங்களா என்னன்னு திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து எல்லாம் வந்து இப்படி வந்து என் தொகுதிக்கெல்லாம் வரக்கூடாது, அவன் என்ன வந்து இங்க வந்து இது இல்ல இங்க தொகுதின்றது இல்லை, இவங்க எல்லாம் யாருன்னே தெரியாது. ஒட்டுமொத்தமா விஜய் என்கிற ஒரு முகம், அவருடைய பிரச்சாரம், அவர் வரணும், அவர் ஆட்சி இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே போட்டாங்க. அதில் இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, அமைச்சர் பதவியும் கிடைச்சிருச்சு. ஏரியா தெரியாமல் ஒருத்தன் வந்துட்டானே வச்சுக்கோங்களேன், என் ஏரியாவுக்குள்ளேயே வந்துட்டு இருக்கிறான், சொல்லி அவனுக்கு நான் ஜட்டியோட தொங்க விட்டுருவோன்றது. தாவே அரசியல் போற லட்சணத்தை பார்க்க இல்லை. இதெல்லாம் வந்து விஜய் ஆரம்பத்திலே வந்து கண்டிச்சு வைக்கணும். அவரு சொன்னா இங்க ஒரே பவர் சென்டர் தான் அப்படின்னு சொல்றாருல்ல. தாவேக்கால ஏகப்பட்ட பவர் சென்டர்கள் உருவாகிட்டு ஒவ்வொருத்தரும் வந்து இந்த ஆட்சியில நம்ம என்ன சம்பாதிக்கணும், ஒரு அமைச்சர் பதவின்னு கிடைச்சாங்க, அது அவங்களுக்கு தலகால் புரியல. அதை வந்து உண்மையிலே இந்த வந்து தாவேக்காவுக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு, அதிர்ஷ்டம்.
விஜய், விசில் இந்த 2 தான் வந்து இவர்கள்லாம் யார் என்னன்னே தெரியாது. யாருன்னே வேட்பாளர் யாரா யாருன்னே நீங்க தெரியாது. யார் அதெல்லாம் என்னன்னே யாருன்னே தெரியாது. தெரியாது. ஆனால் ம். விஜய்ங்கிற பிம்பமும் திமுக மீதான பொதுமக்களுடைய எதிர்ப்பு மனநிலை இதுதான் வெற்றிக்கு காரணம். இதுதான் இந்த வெற்றி அளவுக்கு காரணம். காரணம். விஜயை தேர்வு பண்றது கூட 2ஆம் இதுதான். ம். ஆனால் முதன்மையானது திமுகவுடைய அராஜக ஆட்சி நடந்துச்சுல்ல, எல்லாத்தையும் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுக்கு மாற்று யாரு அப்படின்னு யோசிச்சு பார்த்தாங்க. அது நிச்சயமாக சீமான் கிட்ட நம்ம எல்லாம் விருப்பப்பட்டோம். சீமானாக அந்த மாற்று இருக்கணும்ட்டு. பொதுமக்களுக்கு அந்த நம்பிக்கை வரல போல இருக்கு. அவங்க ஏதோ முன்னுணர்தல்ல உணர்ந்துட்டாங்க போல, ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்க போல இருக்கு. அதனால அவர்கள் விஜய் அதுக்கு பரவாயில்ல விஜய் தேர்ந்தெடுத்துட்டு வந்து போட்டதுதான் விஜய் தேர்வு போட்டது. மற்றபடி விஜய் சிறப்பாக ஆட்சி கொடுப்பார் அப்படின்லாம் இல்ல. திமுக மீதான எதிர்ப்பு மனநிலை அந்த இதுதான். அதெல்லாம் வந்து ஆனால் இந்த செயல்பாடு இல்ல கட்சிக்குள்ள வன்மையாக சரியா கண்டிக்கிறதுக்கு இது வந்து கட்சியில இருந்து உடனடியாக விஜய் நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரியான ஆள்களை வந்து வளர விட்டால் அது மேலும் மேலும் அவர்கள் கட்சியில இந்த மாதிரியான போக்குகள் அதிகரிக்கும் தெரிஞ்சு. ம். ஜெயலலிதா அவங்க மந்திரி சபையில இப்படி கொஞ்சம் அப்படியே துளுக்குற மாதிரி தெரிஞ்சதுன்னா அடுத்த நாள் அவங்க மந்திரி கார் வாசல்ல ஆமா. இருக்காதுன்னுவாங்க. ஆமா ஆமா செக்யூரிட்டியும் இருக்க மாட்டாங்க. அதனாலேயே நிறைய அமைச்சர்கள் எழுந்தோடனே காலையில நம்ம டயர். கார் இருக்குதா, ஆமா செக்யூரிட்டி இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அடுத்த வேலையை ஆமா. ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆமா அந்த நடவடிக்கை இங்க வேணும் இருந்தா தான் இந்த மாதிரி சரியா கொண்டு வர முடியும். இருக்கணும். அது அவசியமானது. ஏன்னா விஜய் வந்து இதை கட்சியை கண்ட்ரோல்ல வைக்கணும் கீழ்மட்டத்தில். ஏன்னா இந்த ஆட்சியில ஒரு நிலையற்ற ஆட்சி, கூட்டணி தயவுகளில் போர் ஆட்சியில கிடைத்த வரைக்கும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இவர்கள் எல்லாமே என்னன்னா, இவர்களுக்கெல்லாம் கிடைத்த வாய்ப்பு பிரகாசமானது. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உண்மையில இந்த வாய்ப்பை இவர்கள் வந்து மக்களுக்கு சிறப்பாக செஞ்சாங்கன்னு வைங்களேன், விஜயை வந்து அசைக்க முடியாது. இனி வர்ற காலங்கள்ல விஜயை அசைக்க முடியாது. இவர்கள் ஆட்சியை நடத்தின ஆனால் கேவலமாக ஆட்சி நடத்தினார்கள்னா, மக்கள் திரும்ப மறுபடி அப்பா இதுக்கு வந்து பழைய எதிர்பார்த்தம்பா ஆ, ஒன்றும் சரியா ஆ, இல்லை, அப்படிங்கிற இது அவங்களே பரவாயில்லன்ற ஆ, மாதிரி நல்லா அது- வந்துடக்கூடாது. அந்த நிலை வரக்கூடாது. அப்போ ஆட்சியை கிடைத்த வாய்ப்பு நமக்கு வந்து என்னன்னா, நான் உள்ளபடியே எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்றேன். ம். எனக்கு விஜய் வெற்றி பெற்றதுல ஒரு மகிழ்ச்சி என்னன்னா, திமுக தீய சக்தி திமுக தோற்கடிக்கப்பட்டது. ம். திராவிடம் வீழ்த்தப்பட்டது. ம். உண்மையிலே வந்து தமிழ் தேசியர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டிய விஷயம். திராவிடத்தை நம்மால வீழ்த்த முடியல. யதார்த்தம் தான். நம்மால அது நம்ம 15 ஆண்டுகளா வந்து தடவிட்டு தான் இருந்தோம். ஆனால் விஜயால வீழ்த்த முடிந்தது. திராவிடத்தை தகர்க்க. விஜய் ஒரே ஒரு இடத்துல தான் திராவிடமும் தமிழ் தேசியமும் சொன்னாப்புல. வேற மற்றபடி அந்த ஏரியாக்குள்ள ஏன்னா அவர்களுக்கு அங்க ஐடியாலஜிகளே கிடையாது. விஜய் மூஞ்சி விசில் சின்னம் போதும். ம். அவ்வளவுதான். அவர்கள் இந்த ஏரியாக்குள்ளே வரல சாமி. இப்ப ராமசாமியாரை வந்து செட் ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ணாங்க. அது ஒரு புத்திசாலித்தனமான நடவடிக்கை. அதாவது இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, விஜய் பாஜகவின் பி டீம் அப்படின்னு திராவிட கூட்டம் அரசியல் பண்ணிருக்கோம். அதையே சொல்லி பெருசா ஆமா அப்ப ஓகே உனக்கு அதான பிரச்சனை இந்த கட் அவுட் வச்சுக்கா முடிச்சு போச்சு. அது இருக்கு அதை சொல்லிவிட்டாங்களே. ராமசாமியோட கொள்கை நாத்திக கொள்கை. ஐயா நாங்க அதெல்லாம் ஏத்துக்கலையா, எங்களுக்கு எல்லாம் கடவுள் நம்பிக்கை உண்டுட்டாங்க முடிஞ்சு அதுலயே சொல்லி முடிச்சிட்டாங்களா. அப்புறம் எதுக்கு நம்ம கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும். ஆக திராவிடத்தை வந்து ஏதோ ஒரு வகையில முடிச்சாச்சு. அவங்க ப்ராப்பர்ட்டியை கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் வச்சுட்டு அவன் இப்ப திராவிடம் வந்து திரை பிம்பத்தாலே வளர்ந்து கட்டமைக்கப்பட்ட இயக்கம். அதே விஷயத்த திரை பிம்பம் வந்து முடிச்சு வச்சுட்டு இப்ப வந்து இனிமே வந்து திமுக எந்திரிக்க முடியாது. அதை வந்து நம்ம வந்து இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உண்மையில விஜயா சீமானா அப்படிங்கறதான் போட்டியா இருக்கணும். விஜயா நாம் தமிழரா அதுதான் போட்டியா இருந்திருக்கும். அதான் களம். அந்த களத்தை இழக்காதீங்க பாவிகளா அப்படின்னு தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரியான சந்திப்புகள்லாம் நடக்கிறதுல போய் மாட்டிக்கிட்டு பொதுதரத்தை இதாகுது. இன்னைக்கு விஜய்க்கு எதிரான அதையே அங்கேயே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கிறீங்க. அது நம்ம இதுக்குள்ள வருது. அப்ப வருது அதுக்குள்ளார. சரி சரி. இது போலவே வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த டிவிக்கேல இப்போ வந்து அதிகாரம் மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி, அது கால அவகாசம் வேணும்லாம் கேட்டுக்கிட்டாங்க, அதெல்லாம் சரிதான். இப்படியான இந்த தொடர்ந்து 2-3 முறை இந்த மாதிரி நிறைய பேருக்கு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி அந்த அமைச்சர்களும் அந்த கட்சியில் முக்கியமானவர்களும் இப்படி நிறைய வந்து லூஸ் டாக்னு சொல்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டு பக்குவம் இல்லாத ஒரு அரசியல்னு எடுத்துக்கலாமா, இல்லை அதிகாரம் கைக்கு வந்துருச்சுன்றது அந்த அந்த மமதியில் பேசுகிறாங்கன்னு எடுத்துக்கலாமா? ஒன்று, அவர்கள் புதியவர்கள். அவர்களுக்கு வந்து இந்த எம்எல்ஏ அந்த சட்டமன்றத்துக்குள்ளே அவர்கள் முதல்ல இப்போ தான் உள்ளே போயிருக்காங்க. இன்று இருக்கிற சூழல் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் எடுக்கும். இன்னொன்று, அவர்கள் கூட இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மற்ற எல்லா கருப்பாடுகளும் கூட சேருவாங்க. இந்த இடத்துலலாம் கட்டிங் பார்க்கலாம், இதெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ இதெல்லாம் நடக்க தான் செய்யும் ஒரு புதியவர்கள் ஆட்சியில் வரும்போது. இதையெல்லாம் விஜய் வந்து எந்த அளவுக்கு சமாளித்து ஆட்சி நடத்த போகிறாரு, அவர் என்ன லட்சத்தில் ஆட்சி நடத்த போகிறாரு அப்படிங்கிற பொறுத்து தான் அடுத்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இது ஒரு நம்பிக்கை. இப்போ ஒரு இது நாள் வரைக்கும் ஒரு 60 ஆண்டுகளாக வந்து திமுக அதிமுக இருந்த அந்த செட்டப்பை விஜய் தகர்த்திருக்காரு.
பணம் நீ 10,000 ரூபா கொடுத்தாலும் சரி 10,000 வாங்கிக்கிடுவோம். ஆனா ஓட்டை வந்து மாத்தி குத்துவோம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு இதை உடைச்சிட்டாருல்ல. எந்த தொகுதியில எந்த சாதிக்காரன், எந்த மதத்துக்காரன், எந்த மொழிக்காரன் அது மேட்டரே கிடையாது. விஜய் நிக்காரு அப்படின்ட்டு ஓட்டு போட்டுறாங்கல்ல. இதெல்லாம் ஒரு வகையில இதுதான். விஜயோட இது எந்த புள்ளியில நம்ம முரண்படுறோம்னா, தமிழினம் வந்து மீண்டும் ஒரு திரை பிம்பத்துல போய் விழுந்ததே அப்படிங்கிற வருத்தம் நமக்குள்ளபடியா இருக்கு. ஆனா வந்து நடந்து போச்சு. சம்பவம் நடந்து போச்சு. ஏன்னா தலைமுறை மாறி போச்சு. இந்த தலைமுறை மாற்றத்தை உங்களால தவிர்க்க முடியாது. அது வந்து அதுதான் முடிவு. பெருவாரியான வாக்குகள் அவர்கள் தான். அவர்களிடம் நாம போய் சேரல. நம்ம மீது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில சந்தேகம். அதுதான் தமிழ் தேசியத்தின் மீது அவர்களுக்கு நம்பகம் வரல. அதனால அவர்கள் திரை பிம்பத்துக்குள்ள போய் விழுந்துட்டாங்க. அதை வந்து மெல்ல மெல்ல மாற்ற வேண்டாம், அல்லது விஜய் வந்து தவறாக ஆட்சி நடத்தினால் அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். திரும்பி பார்த்து அவர்கள் வந்து நாம் தமிழருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கலாம். இல்லப்பா வேணாம், இதுக்கு பரவாயில்ல, அதிமுக திமுகவை பரவாயில்லங்கிற நிலை கூட வரலாம். ஆனால் இந்த மாதிரியான போக்குகளை விஜய் வந்து ஆரம்பத்திலே களையணும். இன்னொன்னு இவர்களுக்கு வந்து எடுத்த இடத்துல யானை வந்து பிச்சைக்காரனுக்கு மாலை போட்ட மாதிரி திடீர்னு எங்கே ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருந்தவங்க எல்லாம் டக்குன்னு அமைச்சராக்கணும் உடனே தலைகால் புரியாத ஒரு மனநிலை வரும்ல. அந்த நிலையில இருக்கும்போது கொஞ்சம் ஆட்டம் ஆடத்தான் செய்வாங்க. யதார்த்த நிலை அதை விஜய் புரிய வைக்கணும். இந்த மாதிரி ஆட்டம் ஆடுறவங்க உடனடியா பதவி பறிக்கப்பட்டால் அவன் மூடிட்டு இருப்பாங்க. கரெக்டான வேலையை மட்டும் செஞ்சுட்டு இருப்பாங்க. அது வந்து செஞ்சால் ஒரு ஆட்சி சிறப்பான ஆட்சி. அது இந்த யூடியூபர் இர்ஃபான் இந்த உணவு சம்பந்தப்பட்டமா நிறைய பேசிக்கிட்டு டாப் லெவல்ல இருக்கிறவர். கடந்த ஆட்சியில அந்த தம்பி வந்து கடந்த ஆட்சியில தான் அதிகாரத்தில் இருக்கும்போது தான் வந்து அவங்க மனைவிக்கு வந்து என்ன குழந்தை பாலினம் சம்பந்தப்பட்டதை எடுத்து வெளியில போட்டிருந்தாரு. இந்திய சட்டப்படி அது மாதிரி செய்திருக்க கூடாது ஒரு பிரஜை அப்படின்றதால அன்னைக்கு வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆச்சு. அன்னைக்கு இருந்த டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் அது வந்து நேராக கூப்பிட்டு அவர்கிட்ட வாங்க ப்ளீஸ் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துட்டு போனதால அதோட முடித்து வைத்து விட்டதாக சொன்னாங்க. ஆனால் இப்போ ஒருத்தர் வந்து ஜெகநாதன் ஒருத்தர் வழக்கறிஞர் அவர் வந்து இந்த சட்டப்படி நீ அப்படிலாம் செய்ய முடியாது, இந்த ஆக்ட் அந்த மாதிரி சொல்லுது, இது வந்து குழந்தைகள் வதை சட்டம் அந்த இதுக்கு எதிராக கொண்டு வந்த சிறப்பு சட்டம் இது, ஒருத்தன் செய்யறான் அந்த சட்டத்தை அறிஞ்சவன் செய்துட்டு நான் மன்னிச்சிரு தெரியாமல் செஞ்சுட்டு இருந்தாலும் ஏற்க முடியாது, அதனால இந்த புகாரை எடுத்துக்கிட்டு நடவடிக்கை வந்து விசாரணையை தொடங்கணும் அப்படின்னு இப்ப ரீஓபன் பண்றதுக்கு வழக்கு பதிவு பண்றாரு. நல்ல விஷயம் தான். ஏன்னா கடந்த ஆட்சியில ஒரு கார் விபத்து நடந்தது, இந்த குழந்தை இது பண்ணது அப்படின்னு அவர் வந்து ஏற்கனவே அந்த குறுக்கல் ஒரு கண்ணாடி படத்துல உதயநிதியை வச்சுக்கிட்டு சந்தானம் வந்து போன் பண்ணி இது பண்ணுவாப்புல சந்தானம். அது மாதிரி உதயநிதியுடைய நெருக்கம் செல்வாக்கு பயன்படுத்திக்கிட்டு இவர் வந்து கடந்த ஆட்சியில ஏகப்பட்ட தவறுகள் செஞ்சாப்புல. அவரை காவல்துறை நெருங்க முடியல. ஏன்னா வந்து அதிகார மையத்தோட நெருக்கமான தொடர்பில் இருக்கிறதுனால அது பண்ணல. இந்த ஆட்சியில் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அரசு வந்து நடவடிக்கை எடுத்தால் நல்ல விஷயம் தான். இது பாராட்டுக்குரிய நடவடிக்கை தான். ஆமா. இறுதியா வந்து ஒரு கேள்வி, பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இந்த மாணவர் போராட்டத்தில் போய் கலந்துட்டு வரும்போது அவருக்கு எதிராக பெரிய ஒரு சலசலப்பு, கோஷம் போட்டுக்கிட்டே வராங்க. பிஜேபின்னு சொல்லுங்க, பிஜேபி அரசுன்னு சொல்லுங்க, பிஜேபின்னு சொல்லுங்கன்னு தொடர்ச்சியாக வந்து ஒரு இது பண்ணிகிட்டே வராங்க. வெரைட்டி அடிக்கப்பட்டார் அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதை பற்றியான இதெல்லாம் போட்டு அந்த சம்பவம் அது என்ன நீங்கள் உணர்றீங்க? இல்லை அது என்னன்னா இந்த நிகழ்வு அது வந்து இந்த ஜென்சி கொத்துஸ்களால் அது வந்து உங்களுக்கு தெரிந்தது. கடந்த திமுக எப்பெல்லாம் வந்து அதிகாரத்தை இழக்குதோ எதிர்கட்சிக்கு போதோ அவர்களுக்கு வந்து இந்த போராட்ட காலம் எல்லாம் திறந்து விடப்பட்டுரும். போராட்ட காலமே வாழ்க்கை. ஆமா, அவர்கள் வந்து போராளிகளா ஃபார்ம் ஆயிடுவாங்க. ஃபுல் டைம் பிஸிதான், எந்நேரமும் போராட்டம் தான். அது மாதிரி களம் இறங்கிடுவாங்க. அது மாதிரி திமுக மாதிரி மிகச்சிறந்த எதிர்கட்சி கிடையவே கிடையாது. அவ்வளவு அழகா வந்து அதை செய்வாங்க. தமிழினத்துக்கு நேர்ந்த துயரம் என்னன்னா 2009 திமுகவை நம்ம அதிகாரத்துல உட்கார வச்சிட்டோம். அது மட்டும் எதிர்கட்சியா இருந்துச்சுன்னா ஈழப்போர் நின்றுருக்கும் சார். நான் சொல்றது அதீத கற்பனையா கூட இருக்கலாம், ஆனால் நிறுத்தியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உக்கிரமா போராட்டம் நடத்திருப்பாங்க. ஜெயலலிதா ஆட்சியில இருந்திருக்கும், ஜெயலலிதாவுக்கு கரைச்சல கொடுத்திருப்பாங்க, எல்லா இதுவும் நடந்திருக்கும். ஆட்சி மத்திய அரசியல் இவங்களை பங்கு கொடுத்திருந்தாங்கன்னா ஆட்சியை கவுத்திருப்பாங்க, எல்லாம் செஞ்சிருப்பாங்க. அவர்கள் வந்து அதிகாரத்துல மட்டும் அவங்களை உட்கார வச்சிடவே கூடாது. இப்போ வந்து விஜய் புண்ணியத்துல அவர்கள் எதிர்கட்சி வந்துட்டாங்களா, இனிமே பாருங்க தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து போராளிகள் கடந்த 5 ஆண்டுகளாக வந்து என்ஜிஓ போராளிகள், தலித்திய போராளிகள், அந்த போராளி இந்த போராளி ஏகப்பட்ட கருத்துக்கு அந்த சமையல் பத்திரிகையாளர்கள் அவங்க எல்லாருக்கும் போஸ்டிங். ஆட்சிக்கு வந்த உடனே போஸ்டிங் போட்டு, ஆமா கவர்மெண்ட் காசுல சம்பளம், அவங்களுக்கு காரி சம்பளம் வாரியம் போஸ்டிங் போட்டு ஒரு ரூபாய் வாய் திறக்கல. அதுக்கானதுன்னு எழுத்தாளர்கள் வந்து சும்மா ஏதாவது ஸ்டேட்டஸ் போட்டா வந்து எழுத்தாளர்களுக்கு விருதோட சேர்த்து வீடு,
அதோட 10 லட்சம் பணம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட ஆஃபர்கள் போட்ட உடனே மக்கள் வந்து ஒரு பையன் வாயை திறக்கல. எதுக்கு நம்ம வந்து கடல்ல ஒரு 4 வரி ஸ்டேட்டஸ் எழுதி ஒரு 10 லட்ச ரூபாயும் ஒரு வீட்டை எதுக்கு இழப்பானன்னு ஒரு பையன் வாயை திறக்கல. எல்லாம் பதுங்குழிக்குள்ள போயிட்டாங்க. இப்போ ஆட்சி மாறின உடனே எல்லாம் வந்து இப்போ வெளியே வருவாங்க. இப்போ ராஜ்மோகன் பஞ்சாயத்து இந்த நீட்டு போராட்டம் இருக்குல்ல, டெல்லியில நடக்கிறது நீட் ஒழிப்பு போராட்டம் கிடையாது, நீட் நீக்க போராட்டம் கிடையாது. அவர்களுடைய கோரிக்கை வேறு. அது இங்க இந்த சந்தர்ப்பத்துல கடந்த 5 ஆண்டுகளே நீங்க வந்து இதே மாதிரியான நீட் எதிர்ப்புக்கான போராட்டத்தை ஏன் சார் ஏதோ கரப்பாம்பூச்சிகள் வந்து தான் போராடணுமா? ஏன் திமுக அதை வந்து செஞ்சிருக்கலாம்? திமுக தொண்டர்கள் இல்ல, திமுகவோட கரப்பாம்பூச்சி பெருசா கரப்பாம்பூச்சி ஆரம்பிச்சு அதை திமுக தொடரணுமா? அப்போ இவங்க என்னன்னா கடந்த ஆட்சியில எல்லாம் கமுக்கமா இருந்துட்டு இப்ப ஆட்சி மாற்றம் வந்த உடனே இங்க வந்து அதை ஆரம்பிச்சு அதை வந்து இங்க வந்து விஜய் வந்து அந்த நீட்டை ஒழிக்கணுங்கிற மனநில தானே இருக்காரு. அதனால தானே வந்து ராஜ்மோகன் அந்த கூட்டத்துக்கு வர்றாரு. இப்போ நீட் ஆதரவு கேரக்டர்களா இருந்தா அவங்க கூட்டத்துக்கு வர போறது இல்லை. இப்ப நம்ம கூட்டத்துக்கு வந்து ஆதரவு கொடுக்க வர்றவங்கள அசிங்கப்படுத்துறதுக்கான வேலை அது. என்னன்னா இதுக்கு வந்து அது ஜென்சி கொத்துசுகள் திமுக கொத்தடிமைகளால இது பண்ணப்பட்டது. அதான் அவங்க ஆல் சப்ளை அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல அங்க இடதுசாரி அலுவலக இதுல அங்க ஒரு இடம் கிடைக்குது, உட்கார்ந்துருக்காங்க. ஆனா ஃபுல்லா ஆள் யாரு? அன்னாரி வழித்த ஆட்கள். இப்ப இவங்க தாவேக்கால இருந்து இவரு வர்றாரு, பேசுறாரு. அதுக்கானதுன்ட்டு அவரை வந்து சொல்லிட்டு தான் வர்றாரு. அமைச்சர் என்பதை வெளியே விட்டுட்டு ஒரு சாமானியனா இந்த மாதிரியான ஆள்களை வந்து நீங்க அங்கீகரிக்க தானே. இப்ப நான் இந்த கருத்தை சொன்னேன்னா பாலா ஏதோ தாவேக்கா பக்கம் சாயிர மாதிரி இருக்கு, லைட்டா என்னமோ பெட்டி வந்துட்டு போல இருக்கு, ரூட் மாஃபியா ஏதாவது கரெக்ட் பண்ணிருக்கும் போல இருக்கு. நமக்கு மனசுக்கு சரின்னு படுறத பேசத்தான் செய்வோம். என்னோட எதிரி என்னை கைது பண்ண எடப்பாடி பழனிசாமியை கூட நான் வந்து பல முறை ஆதரிச்சிருக்கேன். அவரை 7.5% இடஒதுக்கீடை எடப்பாடி செஞ்ச மிகச்சிறந்த சாதனைன்னு சொல்லுவேன். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து போறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணும். அது மாதிரி நமக்கு எதிரிலாம் நிலைப்பாடு, அரசியல் நிலைப்பாடு, செய்தி அது தமிழர்களுக்கு நல்லதுன்னா ஆதரிப்போம், எதிர்னா அது வந்து கூட இருக்க அண்ணனா இருந்தாலும் எதிர்ப்போம். இவ்வளவுதான். இப்போ ராஜ்மோகன் மாதிரியான எளிய பின்னணியில இருந்து வரக்கூடியவர்களை இந்த இடத்துக்கு வந்து ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவர்களை நீங்க வரவேற்க தான் செய்யணும். அவர்களை இழிவுபடுத்துறது அப்படிங்கிறது வந்து நல்ல அணுகுமுறையா கிடையாது. இதை வந்து இப்போ நீங்க என்னன்னா இப்போ இந்த மாதிரி ராஜ்மோகன் மாதிரி வர்றவர் அடுத்தது வந்து யாரோ ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க வந்து விஜயும் வந்திருக்கணும் அப்படின்னா இப்போ விஜய் வந்தா என்ன பண்ணுவீங்க நீங்க? இங்க இருக்கிறது ஃபுல்லா களத்துல இருக்கிறதெல்லாம் அதுக்கு எதிரான ஆட்கள். அப்போ விஜய் அசிங்கப்படுத்தான் செய்வாங்க. இப்போ ராஜ்மோகனுக்கு அசிங்கப்படுத்துறது விஜய் செய்வார்கள். இதுதான். அப்போ இந்த கூட்டத்துக்கு எல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிலைப்பாடு நீட் ஒழிக்கப்பட வேண்டும், நீட் முழுமையாக நீக்கப்பட வேண்டும், அது சரியா இருக்கு. அதுக்கு விஜய் அரசு வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியது. அங்க வந்து என்னன்னா இப்ப பாஜக அரசு இப்ப மத்தியில் இருக்குது, அது நீட்டுக்கு எதிராக எதுவும் செய்யல. அதை பத்தி ராஜ்மோகன் வாயை திறக்க மாட்டேங்கிறாரு. அதனால நீங்க பிஜேபின்னு சொல்லுங்க, பிஜேபின்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டே கத்திட்டு வராங்க. இப்படி செய்ய பேசக்கூடியவர்கள் அங்கதான் இருக்குது காங்கிரஸும். அதுவும் பேசுது. நீங்க தான் முத கையெழுத்து போட்டீங்கடா மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கும்போது. நீங்க தான் துரோகம். இந்த திமுக கொண்டு வந்த துயர இதே வந்து இவர்கள் தானே. திமுகவுடைய இணை அமைச்சரா இருக்கிறவர் தான் வந்து போடுறாரு கையெழுத்து. மன்மோகன் சிங் ஆட்சியில வந்து திறந்து வச்சதே நீங்க தானே. நீங்க ஆரம்பிச்சு வைப்பீங்க, இவர்கள் பின்னாடி கொண்டு வந்துருவாங்க. ஒருத்தரும் பேசல, கேட்கலையா? இல்ல அதான் பேச மாட்டாங்கல்ல. இப்ப அவர்கள் தான் வந்து இவர்கள் தெரியாமல் மீத்தேன்ல கையெழுத்து போட்டுருவாங்க, தெரியாமல் போட்டு விட்டோம்ட்டு. அதான் தெரியாமல் வந்து அந்த அந்த இதெல்லாம் என்ன வாங்குவாங்கன்னு தெரியும்ல, அதெல்லாம் வாங்கிடுவாங்க, தெரியாமலே வாங்கிடுவாங்க. இப்போ இந்த மாதிரி தான் வந்து நீட்டு இதுக்கு இந்த பாவத்தை செஞ்சது. அதுல வந்து காங்கிரஸுக்கெல்லாம் வாய் திறக்கிறதுக்கு அருகதே கிடையாது. நளினி சிதம்பரத்தை வச்சுதான் இந்த வழக்கை நடத்தி பாவம் அந்த அனிதா பிள்ளை வந்து இனிமே கிடையவே கிடையாது இவ்வளத்தையும் செஞ்சது இது வந்து காங்கிரஸ். ஆனால் இன்னைக்கு பாஜக ஆட்சியில இருக்கு. பாஜக வந்து அது ஒரு விசச்செடி, அது வந்து யார் விதையை நட்டீங்களோ அதை செடிக்கு தண்ணியை ஊத்து வளர்த்து இது பண்ணுது. பாதி இதை காங்கிரஸ் வச்சு விதையை ஊனிட்டு போயிடுவாங்க, பின்னாடி வர்றவங்க தண்ணியை ஊட்டி வளர்த்துருவாங்க. இதுதான். அதே மாதிரிதான் திமுகவும். இப்போ நீ காங்கிரஸும் திமுகவும் ஆட்சியில் இருக்கும்போது வந்து இவ்வளவு யோக்கியர்கள் அன்றைக்கு நீங்க இதை பண்ணிருக்கணும்ல. அல்ல நாங்கள் அன்று கொண்டு வந்த நீட்டு வேறு, இப்போது வந்திருக்க நீட்டு வேறுன்னு உருட்டுவார்கள். எல்லா நீட்டும் ஒண்ணுதான். விஷத்துல என்ன அந்த பெரிய விஷம் சின்ன விஷம்ட்டு ஆரம்பத்துல இதே மாதிரி தான். இவர்கள் வந்து நம்மளை பழி கொடுத்து விட்டு அதனால எதிர்வணிக்கு போனோம்னா அதில் அதை வந்து போராடுற மாதிரி பண்ணுவாங்க. திரும்ப அதை காட்டி அதிகாரத்துக்கு வருவாங்க. பழையபடி அதை வந்து எதெல்லாம் எதிர்ப்பாங்களோ அதை நியாயப்படுத்துவாங்க. இது இவர்களுடைய வாடிக்கை. நல்லது. நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறோம். நன்றி. நன்றி.